வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் சங்கீதா பேசுகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரேன். நம்ம நியூவாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தந்த ஒரு நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நெல் பாருங்கள் நல்லாவே விளைஞ்சிருக்கு. கோ 51 சூப்பராகவே இருக்குது பாருங்கள். இப்போ ஆல்ரெடி முன்ன லித்திகா அறுவடை பண்ணோம். இப்போ கோ 51 அறுவடை பண்ண போகிறோங்க. எங்கள் மாமியார் ஆல்ரெடி மார்னிங்கே காலையில் வந்தாச்சு. உள்ளே இருக்க பில்லெல்லாம் அரிஞ்சுன்னு இருக்காங்க. அப்படியே தாள் கட்டுக்கும் அரிஞ்சு வச்சுன்னு இருக்காங்க பாருங்கள். மிஷின் வந்துச்சு. ஆனால் மிஷின் நெல் அறுக்காமல் ஸ்டாண்டிங்கில் தான் இருந்தது. என்ன ஏதுன்னு நம்ம முன்னாடி தான் போய் பார்க்கலான்ட்டு முன்னாடி போய் பார்த்தா சார் சாப்பிட்டுன்னு இருக்காரு. என்னப்பா சாப்பிட்டுன்னு இருக்கே கேட்டால், ஆமாக்கா சாப்பிட்டுன்னு இருக்கேன், சாப்பிட்டு வண்டியை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நம்ம அதுக்குள்ளே வீடியோவை நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் முன்னாடி கிளம்ப ஆரம்பித்தேன் கழனிக்கு. பாருங்கள் சுற்றி விளைச்சலுக்கு ரொம்பலாம் இல்லைங்க, 2 துண்டு தாங்க அறுப்பாக இருக்கிற வேண்டிய வேலை இருக்குது. அது கொஞ்ச நேரத்தில் அறுப்பாக அறுத்துட்டு வண்டி போயிடும். இதுதான் தாள்கட்டுக்காக அரியிறது பாருங்கள். நெல்மணியோட தான் தாள்கட்டு அறக்க முடியும். இதை நம்ம வெயிலில் காய வச்சு அரித்து ஒதுறணுன்னா நெல்லெல்லாம் தனியாகவே கொட்டிடும். இது தனியாக நம்ம சேமித்து வச்சுக்க வேண்டியதான். இந்த தாள்கட்டு எதுக்குன்னா, நம்ம நாற்று விட்டுருக்கேங்க, அந்த நாற்று கட்டுறதுக்கு முடிச்சுக்கு தேவையான அளவுக்கு அந்த தாள்கட்டை அறுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். பூமியில் எப்படி படுத்துனுங்க, செம்ம வெயில் காயுது, காற்று கிடையாது, மழை கிடையாது. இருந்தாலும் பூமியில் நெல் படுத்துச்சுங்க. இப்படி நெல் மட்டுமே படுத்துச்சுன்னா ஒரு புடி நெல் கூட நம்மளால் எடுக்க முடியாது, வார முடியாதுங்க. மொத்தமே மண்ணுக்கு தாங்க போயிடும். இந்த விவசாயத்தில் இப்போ இல்லைங்க, எப்போயுமே பாதி லாபம் இருக்குன்னா பாதி நஷ்டம் இருந்துன்னே தாங்க இருக்கும். இருந்தாலும் இது எங்களோட குலத்தொழில்னால நாங்கள் இது விடாமல் தொடர்ச்சியாக செஞ்சுன்னு வரோங்க. எவ்வளவோ நாங்கள் நஷ்டப்பட்டிருக்கோம். நஷ்டப்பட்டப்போ நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். கஷ்டப்பட்டாலும் இது விட்டு நாள் கிடையாதுங்க. ஏன்னா இது நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுக்கு விவசாயம் ஒருத்தராக இது போல் மறந்துட்டா விவசாயம் செய்ய ஆள் இல்லாமல் போயிடுங்க ஒரு காலத்தில். அதனால் நம்ம நஷ்டமானாலும் பரவாயில்லன்ட்டு இஷ்டப்பட்டு செஞ்சுன்னு வரோம் பாருங்கள். மாடுலாம் கழனிலாம் சுற்றி பார்த்துன்னு இருக்குது. ஃபுல்லாக தண்ணிக்காக வெயிட்டிங்க. தண்ணி வேறு காட்டுற வேலை இருக்குது. சரி நம்ம தண்ணி காமிச்சிட்டு வரலாம் பார்த்தா அதுக்குள்ளே மிஷின்காரு நாங்கள் நெல் அறுவடை பண்ண போகிறோம், இறங்க போகிற நிலத்தில் அப்படின்ட்டு எங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டாரு. சரி நம்ம என்ன பண்ணுறது, மாட்டுக்கெல்லாம் தண்ணி அப்புறமா காமிச்சிக்கலான்ட்டு விட்டுட்டேன். ஆனால் பாவம் பிள்ளைங்க எல்லாருமே கூப்பிட்டுன்னு இருக்காங்க நம்மளை பின்னாடி. உங்களுக்கு அது கேட்குதா இல்லையான்னு தெரியல. பாருங்கள் தாள்கட்டெல்லாம் ரெடியாக அறுத்து வச்சுன்னு இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்ரெடி நாங்கள் லித்திகா நெல் அறுவடையிலேயே நாங்கள் தாள்கட்டை அறுத்து வச்சாச்சு. பத்தாது இன்னும் தேவைன்ட்டு சொல் பேச்சு கேட்காம அறுத்துன்னு இருக்குது. இது நம்ம கைனிகார் தாங்க. கைனிகார் எங்கள் நிலம் சொந்த நிலம் கிடையாது, குத்தகை நிலம்தான். கைனிகார் வயசானவர் தான். அவர் எங்களோட பராமரிப்பில் விட்டுருக்காரு. நாங்கள் தான் இந்த கைனியை பார்த்துக்கிறோம். பாருங்கள் நெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, முத்து முத்தாக தொங்கின்னு இருக்குது, செண்டாக இருக்குது. இது எலி வெட்டு இந்த முறை கம்மி தாங்க. இப்போ அதுக்கு முந்தின வாட்டி எலி வெட்டுனால ரொம்ப நஷ்டமான மயிலுங்களெல்லாம் நூற்றுக்கணக்கான மயில்கள் வெளில பறிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ அதனாலேயே அறுவடை பண்ண வரும். காற்று மழை புயலால் நஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எலிகள் வேட்டையாடுறதும், பன்னிகள் கூட்டமாக நெல் பயிர்கள் நாசம் பண்ணுறதும், மயில்கள் கூட்டமாக நெல்லுங்களை அப்படியே அது வாய் வழியாக அகல்னுவாங்க, அது வாய் வழியாக உருவி எடுக்கிறதுங்க. எல்லாமே அந்த நஷ்டத்துலேயும் நாங்கள் பயிர் தாங்க செஞ்சுன்னு இருக்கோம். என்ன பண்ணுறது, வாயில ஜீவம் ஒரு பக்கம், அவங்கெல்லாம் சாப்பிட்டு போக மிச்சம் மீதி தான் இருக்கிற நெல்லுங்களை நாங்கள் அறுவடை பண்ணின்னு இருக்கோம். என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு நெல்லெல்லாம் சாய ஆரம்பிச்சிச்சு, படுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. சரி இதுங்க மேலே விட்டால் நம்மளுக்கு நஷ்டமாக தான் ஆகும், இருக்கிற 2 துண்டும் நஷ்டமாயிடும்ட்டு நாங்கள் நெல் மிஷின் அறுவடைக்கு கால் பண்ணோம். ரொம்ப போட்டியில் தாங்க வந்தது, ரொம்ப சிரமப்பட்டதாக வர வச்சோம். ஏன்னா இது அறுவடை சீசன்னால கொஞ்சம் எல்லாருமே அறுவடை பண்ணின்னு இருக்கிறதுனால லேட்டாக தான், தாமசமாக தான் வந்தாங்க. சரி நம்மளால் முடிஞ்ச வேலை என்ன பண்ண முடியாது, தாள்கட்டுலாம் எடுத்து ஓரமாக வச்சு அடுக்க ஆரம்பித்தேன். அறுத்து வச்ச பில்லெல்லாம் துணியில் வச்சு கட்ட ஆரம்பித்தாச்சு. வாங்க அப்படியே போகலாம் நம்ம கைனி உள்ள. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நெல் அறுத்த இடம்தாங்க. பாருங்கள் அறுத்து முடித்து எப்படி இருந்தாலும் 3 மாதம் ஆகுது. இதோட நெல் அறுத்த வைக்கலுங்கள்லாம் தான் நான் ஷெட்டில் அடுக்கி வச்சுருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும்.
அது நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய பதிவுகள் எல்லாருமே. இது நாகப்பழ மரங்க. இதில் அதிகமான பழங்கள் வந்து பூக்கிற சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பூ அரம்பெல்லாம் வச்சிச்சு. மாங்காய் ஆல்ரெடி காய் வச்சுன்னு இருக்குது. இது நம்மளுடைய மிளகா தோட்டம் தான். ரொம்பலாம் போடலைங்க, ஒரே துண்டு தாங்க வச்சுருக்கேன். இது பப்பாளி பழம் மரம், 1க்கு 5 மரம் இருக்குது. எல்லாத்துலேயுமே காய் வைக்க ஆரம்பிச்சிச்சு. இது ஹைட்டாக இருக்கிறதுனால பழங்கள் வந்து அணிலுக்கும் பறவைகளுக்கு கிளிகளுக்குமே நாங்கள் விட்டுட்டோம். இது வந்து கைனிக்காக வச்சுருக்க தாட்டு வைக்கல் தாங்க மூடி வச்சுருக்கோம் பாருங்கள். அப்படியே வாங்க கிணத்து துண்டு போகலாம். கிணறு எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஆழம் பாருங்கள் நம்ம கிணறு. எனக்கு நீச்சல் கூட தெரியாது, இருந்தாலும் பயன்றி உங்களுக்காக காட்டுறேன். இது நம்மளுடைய ஷெட்டு தான். நம்ம கிணத்துக்கு போனால் நம்ம இந்த ஓரம் தாங்க போய் ஆகணும், கிணத்து துண்டு ஓரம் தான். மிளகாய் பழம் வந்து செடி வந்து 2500 செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் ஒரு 2 கிலோ மிளகா கூட நான் இன்னும் பறிக்கலை, எடுக்கலை. சரியாக இந்த முறை எங்களுக்கு காய் உபரி ஆகலை. மாங்காவும் இன்னும் பூ தான் எடுத்துருக்க தவிர இன்னும் பிஞ்சு எதுவும் விடலை. இதிலேயே வெண்டைக்காவும் போட்டுருந்தோம், வெண்டைக்காய் ஒன்று கூட வரல. அப்படியே மேல் துண்டில் வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கோம். கத்திரிக்காய் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு ஒரு 2லேருந்து 4 கிலோ கத்திரிக்காயாவது காய்ச்சிருக்கும் எங்களுக்கு. ஆனால் காய்ச்சதும் காய்ச்சது பூச்சி கத்திரிக்காவை தாங்க காய்ச்சிது. எதுவும் நல்ல கத்திரிக்காயும் இல்லை, மருந்து போடலை நாங்கள். தக்காளியும் போட்டிருக்கேன். தக்காளியும் ஓரளவுக்கு கொஞ்சமாக தாங்க வந்திருக்கு, அந்தளவுக்கு நிறையாவும் வரல. நம்ம அதுக்குள்ளே நம்ம ஜெட்டண்ட் இருக்கிற தோட்டத்தை தான் பதிவு எடுத்துன்னு இருக்கும் போதே, வீடியோ இருக்கும் போதே நெல் அறுப்பதாரு இறங்கிட்டாரு. நெல் பைனியில் நாங்கள் அரைச்சி போட்டுட்டு பாருங்கள். இப்படி தாங்க நெல் அறுப்பு முன்னாடி மரம் வச்சு முன்னாடி இருக்க நெல்லெல்லாம் அது கீழே அறுந்து இருக்கிற நெல் வந்து மேலே செய்யணும், கீழே பின்னாடி பக்கமாக பண்ணிடணும். பாருங்க வெக்கில் கூலெல்லாம் எப்படி வந்து விழுதுன்ட்டு ஒரே சேர போல். என்ன ஒன்று நீட்டாக இருக்கிறது, துண்டு துண்டாக 4 துண்டு 5 துண்டாக ஆகி வரும். ரொம்பவே டஸ்ட் அலர்ஜியாக இருந்தது பாருங்கள். இப்போ வந்து மாட்டுங்களுக்கு தைமைனே போகுது, அதனால் தண்ணி காமிச்சிடலான்னு வந்தேன். அப்படியே வரப்புக்கும் நெல் நாற்றுக்கும் விட்டுருக்கேங்க. இதில் 3 சிப்பும் விட்டுருக்கேன் நான். ஆனால் இதில் வந்து பாதி வந்து ரொம்பவே வெயில் அதிகமானதால் காஞ்சி கருகி போச்சு. வேறு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஷெட்டில் குளிக்கிறதுக்கு பிடிக்கும், தண்ணியில் இதை போலாம் அனுபவிச்சிருக்கீங்க நம்ம வில்லேஜில் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு இதுலேயே நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது எங்களுக்கு யூடியூப் சர்ச்சில் வந்து எங்களுக்கு ரேங்க் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்மளுக்கு ரேங்க் கொடுப்பாங்க. தண்ணியெல்லாம் இங்கே கிடையாதுங்க, தொலைவில் தாங்க 3 கிலோமீட்டர் போய் அவனை பிடிக்குது. அதனால் நாங்கள் ஆல்ரெடி தண்ணி வந்து அப்படியே வந்து மாடுங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டணும், அதனால் விட்டு நான் பிடிச்சி வச்சுக்கினேன். பாருங்கள் நெல் அறுக்கிற மிஷின் வந்து எந்த அளவுக்கு அதை போயிட்டு வரதுக்குள்ளே பாதி தொழுவு அவங்க இது பண்ணிட்டாங்க. இவர் வந்து எங்கள் வீட்டு செல்லப்பிராணி ஜாக்கு தாங்க. ஜாக்குனாலும் சொன்னாலும் வருவான், வெள்ளையானாலும் வருவான். நம்மளை பார்த்தோன்னே அவனும் நம்ம கூட வந்து அடைக்கலம் கேட்குறான் பாருங்கள். வாலாட்டிட்டு தான் நன்றி உள்ள ஜீவன். யார் நன்றியோடு இருக்காங்களோ இல்லையோ இவன் நம்மக்கிட்ட நன்றியோடு இருப்பாங்க. ஏன்னா என்கிட்ட வந்தால் நான் சாப்பாடு போடுவேன்னு அவனுக்கு தெரியும், அதனால் சாப்பாடு கேட்டு பசி எடுக்குது போல இருக்குது, அதான் என்கிட்ட வந்திருக்கான் பாருங்கள். அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த ஒரு துண்டை வந்து அறுவடை ஆயிடுச்சு. அத்தைக்கு தண்ணி கொடுக்க போயிட்டு இருந்தாங்க, அதனால் இந்த இடத்துல இருந்து சைலண்ட்டாக இருக்குங்க நம்ம வீடியோ வந்து. அவங்க தான் கேட்டிருந்தாங்க தண்ணி வேணும்னு. ஆல்ரெடி ஒரு துண்டு முடிய போகுது, 2வது துண்டு போய் இறங்க போகிறாரு. இறங்கி அதுவும் அறுப்பாயிடுச்சு பாருங்கள். இப்படி தான் இந்த நெல் வந்து கொட்டணும், அது மேலேருந்து கொட்டின்னு இருக்குது. நான் போகிறதுக்குள்ளே கொட்டியே முடிச்சு எங்களுடைய 51 நெல் எப்படி இருக்குது பாருங்கள். எங்களுடைய வேர்வை துளிகள் நெல்ல மணிகளாக எங்கள் கைக்கு கிடச்சிருக்கு. மேலே ஏறி இருக்கிற நெல்லெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறாரு, கணக்கு முடிக்கிறாரு. இப்போல்லாம் நெல் வந்து ரொம்ப தேக்கமாயிடவே நெல்லெல்லாம் அப்படியே தாங்க நிற்கிது. வெயில் வேறு போட்டு காட்டு பொலன்னு பொழக்குது.
இருந்தாலும் நம்ம வேலை நம்ம பாட்டன் செஞ்சால் தான். இப்போ இந்த நெல்லாம் நாங்கள் காய வைக்கணும். இன்றைக்கி அறுவடை ஆனாலும் நாளைக்கு தான் நெல் வந்து ட்ரக்குக்காரை வந்து ஏற்றின்னு போகணும். பாருங்க, இதுவும் நம்மளோட கைனி தான் சுற்றி அரப்பாயிடுச்சு. இந்த இடத்துல தாங்க நிழல் இருக்குது. மற்ற எங்கேயுமே சுற்றி வட்டாரத்தில் நிழலே கிடையாது. நம்ம சாப்பிட்ணுன்னாலும் ரோட்டில் எங்கேனாவது உட்காரோம் இலை பாரணுன்னா இந்த இடத்துல திண்ணையில் தாங்க உட்காரணும். வேப்ப மரம் காற்று அவ்வளோவும் நல்லாயிருக்கும். குழு குழுன்னு தண்ணி ஓட்டம் இருக்கிறதுனால, தண்ணி பம்ப் செட் இருக்கிறதுனால, சில்லுன்னு இருக்கிறதுனால இன்னும் நல்லா இருக்குங்க இந்த இடத்துல உட்காரதுக்கு. உள்ள கை விடையா நம்ம வண்டி ஓனர் பாருங்க, நெல்லாம் வாரிடுறேன். எங்கள் அத்தை வந்து சும்மா வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். இதற்கு வைக்கல்லாம் பீராயக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்டேன்னு அவங்களுக்கு நெல்லெல்லாம் பீராய்ஞ்சி ஏற்றி வெளியே அப்புறப்படுத்துகிறாங்க. எங்கள் அத்தையும் செக் பண்ணின்னு இருக்காங்க எப்படி இருக்குன்ட்டு. சுற்றி பனை மரங்கள்லாம் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 27 மரங்கள் மேலே இருக்குது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் பனை மரங்களை வளர்க்குறது ரொம்பவே நல்லது. பனை மரக்கும் நாட்டை மழை சேமிப்புலாம் பனை மரத்துக்கிட்ட தாங்க அதிகமாக இருக்குது. நுங்கெல்லாம் நிறைய பேர் சுற்று வட்டத்தில் பக்கத்தில் கிராமத்தில் இருப்பாங்க, வந்து நுங்க வெட்டின்னு போவாங்க. சரிங்க மக்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களை போல் விவசாயம் கொஞ்சம் நாங்களும் மேலே வளர்ந்து வரத்துக்கு கொஞ்சம் எங்களுக்கும் உதவி பண்ணுங்க மக்களே. காட்டை வந்து மூடி வச்சுருக்கீங்க, ஏன் கேட்குறீங்களா? நைட்டு வீட்டுக்கு போகிறோம், அதனால் மூடி வச்சுருக்கேன். இது வந்து மறுநாள் தாங்க மூடி வச்சு நான் வீட்டுக்கு போய்ட்டு இது மறுநாள் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். திறந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே நெல் வந்து பிடிக்கணும். பையில் தான் பிடிக்க போகிறேன். 1 2 8 பை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் எங்கள் வீட்டுக்காரர். பையெல்லாம் அது ஆல்ரெடி எத்தாந்தாச்சு, பையெல்லாம் போட்டிருக்கேன். இந்த பையில் தாங்க நெல் பிடிக்கிறது. நம்ம நெல் பிடிக்கிறதுனா மிஷின் எதுவும் வந்து பிடிக்காது. நம்ம தான் அங்கே மரம் வச்சு அன்னக்கூடல வச்சு வாரி கொட்டி அதில் ஒன்று ஒன்றா வைக்கணும். மாடுங்கள்லாம் இன்றைக்கும் பாருங்கள் தண்ணிக்காக வெயிட் என்னை கூப்பிட்டுன்னு இருக்காங்க. வேறு என்ன பண்ணுறதுங்க, நெல் மூட்டை வாரி வண்டியில் ஒரு வழியாக ஏற்றியாச்சுங்க. இது மொத்தமே வந்து நாங்கள் வந்து விற்பனைக்காக போல் நெல் அரிசியாக குத்திக்கு போகிறோங்க. வீட்டுக்காக தாங்க இந்த நெல் அரிசி குத்தி தவிடு நொய்யெல்லாம் வரும். வீட்டுக்காக இந்த அரிசி குத்திக்கிறோங்க. எப்படி தூக்குறாங்க பாருங்கள் நம்மளுடைய கணவரும் வண்டிக்காரும். ஒரே மூட்டையாக ஒரே ஆளாக தூக்க முடியாதனால அவர் கையை இவர் கையால் கோர்த்து வலது கையும் இடது கையும் கீழ் வாங்கி இப்படி தான் தூக்கி மூட்டையை போடணும். ஒன்று ஒன்று எவ்வளோ வெயிட் இருக்குன்னு தெரியுங்களா? என்னால் அசைக்க கூட முடியலைங்க. தூக்கி வாரி கொட்டவும் முடியல. வண்டிக்கார் வந்துட்டாங்கன்ட்டு வார வாருன்னு வார விட்டாங்க. அந்த நேரத்தில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அது மஞ்சள் பையன்களே வாராபதி அங்கே தான் வச்சுட்டு இந்த ஃபோனை நாங்கள் வாரி முடிக்கிறதுக்கும் வண்டிக்கார் வரத்துக்கும் கரெக்டாக இருந்தது. அந்த ஒன்று ஒன்றா வாரி தைக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. ஆனால் வண்டிக்காரரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருங்க. 4 மூட்டை தைச்ச பிறகு வந்தார். இருக்கிற 4 மூட்டை அவர் பிடிக்க நான் வாரி கொட்டேன்.